ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல அடுத்த டாபிக் பர்சன்டேஜ். நம்ம வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக்கா போய்க்கலாம். நம்ம டாபிக்ஸ் வந்து நான் லைனா கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த லைனா போகாம கொஞ்சம் ஜிக்ஸாக்கா போய்க்கலாம். ஓகே, ஏன்னா லைனா போய் போய் போர் அடிச்சிச்சு எனக்கு, அதனால நம்ம ஜிக்ஸாக்கா போறோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பர்சன்டேஜ்ல இருந்து நமக்கு மினிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியஸ்டான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இது அந்த அளவுக்கு டஃபஸ்டான கொஸ்டின்ஸ் கேட்க ஒண்ணுமே இல்லை அதுல. ஓகேங்களா, ஜஸ்ட் குவான்டிட்டிவ் உங்களோட மேக்ஸ் நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்காக தான். உங்களோட 6th இருந்து 10th 12th வரைக்கும் பர்சன்டேஜ்னை பத்தின என்ன எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான். அதனால ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. டான்செட் வந்து பூச்சாண்டி எக்ஸாம் கிடையாது, சிம்பிளஸ்ட் எக்ஸாம். அழகா நிலோட்டமான விஷயங்களை படிச்சுட்டு நல்லா எழுதிட்டு நல்லா ஸ்கோர் பண்ற எக்ஸாம் இது. டஃபஸ்ட் எக்ஸாம் கிடையாது. ஓகே, பர்சன்டேஜ் பார்ப்போமா? பர்சன்டேஜ் நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்சன்டேஜ் அப்படின்னாவே இட்ஸ் அ கான்செப்ட் இன் மேக்ஸ் இன்வால்வ் கால்குலேட்டிங் வேல்யூஸ் ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹோல். சிம்பிள், ஒண்ணுமே இல்லைங்க. வந்து ஒரு பர்சன்டேஜ்னா உங்களுக்கு ஜெனரலாவே தெரியல. இப்போ 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னா நீங்க வாங்குற பொருள்ல இருந்து இன்டூ 5 டிவைடட் 100, அவ்வளவுதான். ஓகே, டோட்டல் வேல்யூஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பர்சன்டேஜ் டிவைடட் எவ்வளோ ரூபாய்க்கு இன்டூ 100, அவ்வளவுதான். பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து கால்குலேட் பண்றது அவ்வளவுதான். லைக் வந்து மேத்தமெட்டிக்கலி பார்க்கும்போது ஜென்ரல் நமக்கு தெரியும்ல, 5% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, 10%, 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, அப்போ பாதிக்கு பாதி அமௌண்ட். ஸோ ரொம்ப சிம்பிள், இதுக்கு ஒரே ஃபார்முலா தான் இருக்கு. வேல்யூஸ் டிவைடட் டோட்டல் வேல்யூஸ் இன்டூ 100. வேல்யூஸ் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 2%, 5%. டோட்டல் வேல்யூஸ் அப்படின்னா உங்களோட அமௌண்ட், ப்ரைஸ். லைக் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா 5% ஆஃபர்னு வச்சுக்கோங்க. ட்ரெஸ்ஸோட விலை 1000 ரூபாய். ஸோ இன்டூ 100, இவ்வளோதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ வேல்யூஸ் டிவைடட் டோட்டல் வேல்யூஸ் இன்டூ 100. கொஸ்டினுக்கு போயிடுவோமா? 3 candidates, அஜய், பிஜாய் அண்ட் சந்து. அப்போ நம்ம வந்து ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஓகே, contested an election and received 1800, 3300 and 390 votes ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் ஏ 1800 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அடுத்து பி 3300 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அடுத்து சி வந்து 3900 ஓட் வாங்கியிருக்காரு. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் டிட் ஏ கெட்? ஏ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கியிருக்காரு, இப்போ 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்து பார்க்க சொல்றாரு. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டோட்டல் ஓட்டு மொத்தம் எத்தனை இருந்தது? இப்போ ஒரு ஏரியால எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன்ல ஒரு சுமார் 500 மக்கள் இருக்காங்க. 500 பேருமே ஓட்டு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 500 பேருமே ஓட்டு போட்டாங்க. அப்போ வந்து மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர்? 500 பேர். மொத்தம் 3 பார்ட்டி இருக்காங்க. அப்போ 500 பேருமே ஒரு பார்ட்டி, 3 பார்ட்டியில ஒரு பார்ட்டிஸ்க்கு தானே போட முடியும். அப்போ வந்து ஓட்ஸ் பிரியுதா? 500 ஓட்ஸுமே. இப்போ மொத்த ஓட்ஸ் 500ன்னு கால்குலேட் பண்ணணும் இல்லையா? அதைத்தான் இங்க பண்ண போறோம். சாரி. ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா? அப்போ எவ்வளோ? ஏ வந்து 1800 ப்ளஸ் 3300 ப்ளஸ் 3900. ஏன் அப்படி நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக முதல்ல எவ்வளோ டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால ஓகே, இது ஆட் பண்ணோம்னா நமக்கு 9000 வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ 9000 நம்ம வந்து ஃபார்முலா மூலியமா எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினாருன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபார்முலா என்ன? வேல்யூஸ் டிவைடட் டோட்டல் வேல்யூஸ் இன்டூ 100. இப்போ வேல்யூஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா மிஸ்டர் ஏவோட வேல்யூவை போட்டு டோட்டல் வேல்யூ எவ்வளோ, ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போறோம். பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கல. அப்போ நம்ம வேல்யூஸா என்ன பண்றோம்? 1800 டிவைடட் டோட்டல் வேல்யூஸ் வந்து 9000 இன்டூ 100. ஓகே, இந்த 20 கேன்சல் பண்ணிடலாமா? இதுல ஒரு 10, இதுல ஒரு 10 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ 19 is 9, 2 9s are 18. இங்க ஆல்ரெடி ஒரு 0 இருக்கா? அந்த 0 இங்க போடுறோம். இப்போ 20% தான் என்னது? ஏ வந்து
20% ஆஃப் ஓட்டு இந்த எலெக்ஷன்ல வாங்கியிருக்காரு. அப்ப ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். 20% தான் இந்த எலெக்ஷன்ல அவர் வாங்கியிருக்காரு. டீகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஃப்ரம் 1 to 30 ஹேஸ் 1 or 9 in the unit digit? அதாவது யூனிட் டிஜிட்னா 1ல இருந்து 30க்குள்ள 1ம் 9ம் கலந்த மாதிரி என்னென்ன டிஜிட் இருக்குன்னு எடுக்க சொல்றாங்க. அப்படி எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 1ல இருந்து 30 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 30 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸ்ல 1ம் 9ம் வர்ற மாதிரி எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். இப்போ 1 வரும், அடுத்து 9 வரும், 11 வருமா, ஏன்னா 2 1 இருக்கா, அடுத்து 19 வருவாங்களா, ஏன்னா 9ம் இருக்காங்க 1ம் இருக்காங்க, அடுத்து 21 1 வந்துருச்சா, அடுத்து 29 இவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா அடுத்து 30க்கு அடுத்து இல்ல 1 to 30 தான் கேட்டிருக்காங்க. என்ன பண்றோம், இதை எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 மொத்தம் 6 நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. ஓகேயா, 6 நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம், நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 6, டோட்டல் வேல்யூஸ் எவ்வளோ எனக்கு 30. ஏன் 30, 1ல இருந்து 30 மொத்தமா 30க்குள்ள நான் ஃபில்டர் பண்ணி என்ன எடுத்திருக்கேன், 1 9 இந்த 2 யூனிட் டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி மட்டும் எனக்கு நம்பர்ஸ் வேணும்னு சொல்லி 6 நம்பர்ஸை மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ 6 நம்பர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேல்யூ. மொத்த நம்பர்ஸ் டோட்டல் வேல்யூஸ் எவ்வளோ 30. ஸோ 30 இன்டூ 100, ஏன்னா நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறேன், அதனால 100. ஸோ இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். 1 3 is 3, 2 3s are 6. அப்போ 2 into 10 20, again 20%. இந்த கொஸ்டினுக்கு ஓகே. ஸோ 20% தான் நம்ம 1 to 30ல இந்த யூனிட் டிஜிட்ஸை பிரித்து எடுத்து பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா 20% நமக்கு வருது. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர், 20%. ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒரு கொஸ்டினும் ஒரு மாதிரி கேட்பாங்க. அந்த ஒரு மாதிரி கொஸ்டின்ஸோட கான்செப்ட் எப்படி நம்ம அந்த ஆன்சர் வர வைக்கிறோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா போதும், உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே உங்களால எழுதிட முடியும். ஓகே, அடுத்து பாருங்க. A stationery seller had some pens, sharpeners, erasers and pencil. பென்னு, ஷார்ப்னர், எரேசர் அண்ட் பென்சில் 4 ஐட்டம் வச்சு சேல் பண்ணியிருக்காரு. He sells 65% ஆஃப் த டோட்டல் யூனிட்ஸ். டோட்டல் யூனிட்ஸ்னா பென்னு, ஷார்ப்னர், எரேசர், பென்சில் இது 4ஐயும் சேர்த்து தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டோட்டல் யூனிட்ஸ்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் ஸ்டில் ஹேஸ் 175 யூனிட்ஸ் ஒரிஜினலி ஹி ஹேட். இப்போ அவர் வித்தது 65% அவர் வித்தது போக எவ்வளவு வச்சிருக்காருன்னா 175 யூனிட்ஸ் மிச்சம் வச்சிருக்காரு. இப்போ மொத்தமா அந்த வித்ததையும் இப்ப கையில இருக்கிறதையும் சேர்த்து மொத்தமா முதல்ல அவர்கிட்ட எவ்வளவு யூனிட்ஸ் இருந்திருக்கும் அப்படிங்கறதுதான் இப்ப என்னது கேள்வியே. ஓகே, சிம்பிளஸ்ட் ஆன்சர். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ எவ்வளவு யூனிட்ஸ் அவர் கையில வச்சிருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும், எவ்வளவு பெர்சன்டேஜ்ல கண்டுபிடிக்கணும். நமக்கு எவ்வளவு 175 யூனிட்ஸ் தெரியுது, ஆனா பெர்சன்டேஜ்ல நமக்கு தெரியணும். அப்போ மொத்தம் பெர்சன்டேஜ்னா 100க்கு தானே போடுவோம். அப்ப 100%ல 65% என்ன பண்ணிருக்காருன்னா சேல் பண்ணிருக்காரு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 35. அதாவது 100ல 65 போச்சுன்னா 35 இருக்குமா, 35% இன்னும் அவர் கையில பேலன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஆஃப் இப்ப நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணுமா, ஒரிஜினல் வேல்யூ. ஸோ அப்போ அதை ஒரிஜினல் வேல்யூ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ 175 யூனிட்ஸ் அவர்கிட்ட இருக்கு. இந்த எக்ஸ் யூனிட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 35% இருக்கு நம்ம கிட்ட. எவ்வளோ 100%ல 35% நம்ம கிட்ட இருக்கு. 175% என்னவா, 175 யூனிட்ஸ் என்னவா இருக்குன்னா அவர் கையில இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 175 இதை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வர போறோம். ஏன் அப்படின்னா we have to find a x வேல்யூ, ஒரிஜினல் யூனிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா 35 divided 100 இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப என்ன ஆகும், 100 மேல வந்துருவாங்க. ஏன்னா டிவிஷன்ல இருக்கும்போது இந்த பக்கம் வரும்போது மல்டிபிளிகேஷன்ல ஆகும் இல்லையா. 35 கீழே வந்துடுறாங்க. ஓகே, இப்போ 175 அப்ப 0 0 வந்துருமா, இதை மல்டிப்ளை பண்ணோம்னா
divided by 35. இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500. இதை நம்ம வந்து அடிச்சோம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஓகே. ஜஸ்ட் நீங்கள் 35 வந்து 5 டைம்ஸ் வந்து 175 வரும். இப்போ 0000 ஓகேயா. 35 into 5 போட்டு பாருங்க. 5 5 சார் 25 2 5 3 சார் 15 16 17 வந்துருச்சா. அப்போ 500 யூனிட்ஸ். இப்போ மொத்தமாக ஒரிஜினலி ஹி ஹேட் 500 யூனிட்ஸ் ஓகேங்களா. 500 யூனிட்ஸ்ல 65% வித்துட்டு 175 யூனிட்ஸ் இப்போ கையில் வச்சிருக்கிறாரு ஓகேங்களா. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஃப்ரம் 1 to 70 have 1 or 9 யூனிட் டிஜிட்? இதை வந்து ஆல்ரெடி நம்ம செகண்ட் கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா, அதே தான். வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு வாட்டி போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் என் வீடியோவை வந்து பாஸ் பண்ணி பாருங்க, ரிப்ளை பண்ணி பாருங்க ஓகே. கரெக்டாக போடுறோமான்னு பார்ப்போம், செக் பண்ணுவோம் ஓகே. உங்களுக்கு எனக்கும் இப்போ ஒரு மேட்ச் ஓகே. இப்போ 1 to 70ல 1ம் 9ம் இருக்கிற மாதிரி நம்பர்ஸ். அப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 70 வரைக்கும் சொல்லி பார்த்தா 1 9 11 19 21 29 31 39 41 49 51 59 61 69 இருக்கா. அதுக்கடுத்து 70 வந்துடுவார். ஆனால் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 1லேருந்து 70 வரைக்கும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 யூனிட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது ஓகே. இப்போ நம்மளோட சம் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ 14 டிவைடட் டோட்டல் வேல்யூஸ் எவ்வளோ 70 into 100. 10 10 cancel. 1 7 is 7, 2 7s are 14. 2 into 10 20%. ஓகேங்களா. ஸோ வந்து ஆன்சர் வந்துருச்சா. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். 20% தான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு கொஷின் எடுத்துக்கிட்டீங்க பர்சன்டேஜ்லேயே. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 3 வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோம். 3 வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிடணும் ஓகே. அவ்வளோதான் என்னோட இன்டென்ஷன் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணுறதோ டிவிஷன் பண்ணுறதோ சொல்லிக் கொடுக்குறது இன்டென்ஷன் கிடையாது. என்னோட மெயின் இன்டென்ஷன் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியணும். அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான கொஷினை வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், அவ்வளோதான் ஓகே. இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.